இது முழுக்க முழுக்க நடிகர் சூர்யாவை பற்றிய காணொளி. சூர்யா வந்து ஒரு காலத்தில் அவர் வந்த புதுசில் வந்து அவருக்கு நடிக்க வராது, டான்ஸ் வராது, இந்த மாதிரி நிறைய அவர் மேலே வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு தமிழ் சினிமாவில் வந்து குறிப்பாக டைரக்டர் பாலா வந்து கொடுத்த ஒரு செம்ம பிரேக்குக்கு அப்புறமா வந்து தொடர்ந்து சிறப்பான கதைகளை வந்து சூஸ் பண்ணி நடித்து தனக்கான ஒரு இடம் பெற்றது மட்டும் இல்லாமல் ரேஸில் வந்து ரொம்ப சீக்கிரமே முன்னுக்கு வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் வந்து மற்ற நடிகர்களுக்கெலாம் வந்து செம்ம டஃப் கொடுத்த ஒரு நடிகர் தான் வந்து சூர்யா. ஃபஸ்ட்டு டேலண்ட்டே இல்லை, யாருமே வரும்போதே டேலண்ட்டாவோடையே வரமாட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கலைக்காகவே படைக்கப்பட்டவங்க இல்லை. சில பேர் அவங்கள வந்து உருமாற்றிப்பாங்களா, அந்த வகையில் வந்து சூர்யா தன்னோட தன்னைத்தானே செதுக்கி கொண்டார். என்னதான் வந்து ஒரு நெப்போ ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தன்னைத்தானே வந்து செதுக்கி கொண்டு அவருடைய கலை திறமையை வந்து வளர்த்துக்கிட்டால்தான் ஒரு முன்னணி ஹீரோவாக அதுக்கப்புறம் வந்து வந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் அதெல்லாம் வந்து சில இடங்களில் வந்து தப்பாக போய் தொடர்ந்து ஹிட்டே வந்து ரொம்ப நாளாக கொடுக்கல அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூரரை போற்று படம் வந்து ஒரு ஹிட்டு அப்படின்னு சொன்னாலும் அது தேட்டரில் வரல அப்படிங்கிற ஒரு சின்ன குறை இருக்குது. அதே மாதிரி ஜெய்பீம் படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம் அப்படின்னு சொன்னாலும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல் குறைபாடுகள் மட்டும் இல்லாமல் அதுவும் தேட்டரில் வரல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அது வந்து ஒரு கமர்ஷியல் விக்டரியாக வந்து பார்க்க முடியல. கடைசியாக வந்த ரெட்ரோ படம்லாம் நான் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்ததுனாலேயே வந்து ஐயோ சூர்யாவுக்கு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெய் சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் செதற விட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்லாம் டேய் ரெட்ரோ உனக்கு சூப்பர் ஹிட் படமான்னு சொல்லி கலாய்ச்சி விட்டாங்க. பட் ஒரு சுமாரான படம்னு வச்சுக்கலாம், நாட் அ வெரி பேட் மூவி. ஸோ சூர்யா வந்து சூர்யா ஃபேனோ இல்லை சூர்யா ஹேட்டரோப்பா, சூர்யாவை பார்க்குறப்போ வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் பிடிக்கும் அப்படிங்கிறனால, அதாவது சினிமாவின் படி பிடிக்கும் அப்படிங்கிறனால அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி வந்து வெற்றி அடையணும், எப்படியாவது வாடிவாசல் படம் நடந்துடாதா அப்படின்லாம் நிறைய பேர்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. எனிவே இது அவருடைய சினிமா கேரியர் பற்றி நம்ம பேசுறது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் பண்ண ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற பொது விஷயங்களை பற்றி அரசியல் நிலவரை பற்றி வந்து பேசவே கூடாதா அப்படின்னு கேட்டால் யார் வேணால் பேசலாம், எந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்க வேணால் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இன்றைக்கி எல்லாருக்குமே சோஷியல் மீடியான்னு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதன்படி வந்து எல்லாருமே அவங்களோட குரலை வந்து கொடுக்கலாம். ஆனால் சூர்யா அவர்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போன ஆட்சியில் திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருந்தப்போ அதிமுக ஆட்சியில் வந்து நிறைய விஷயங்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாரு. தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தன்னோட பதிவு வந்து போட்டுட்டு இருந்தார். சமூகத்தை பற்றி வந்து கேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காட்டிகிட்டு இருந்தார். அதற்கப்புறம் அப்படியே வந்து ஆட்சி மாறுது. திமுகவுடைய ஆட்சியில் அப்படியே கப்சிப்னு வந்து ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிறப்போ சூர்யா எதுக்காக பேசுவாரான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க, பேசலை. அதனால் சூர்யா மேலே வந்து ஒரு முத்திரை வந்து குத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜோதிகா ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஏன் கோயில்கள்லாம் கட்டிட்டு அதுக்கு பதில் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் கட்டலாமே அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் விட்டுறாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து சேர்ந்துக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பாளர்கள், சங்கிகள் எல்லாருமே சேர்ந்து சூர்யாவை சம்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயமும் கூட சேர்ந்துக்குது, அதுதான் அந்த ஜெய்பீம் படம். ஜெய்பீம் படத்தை வந்து நீ ஆதரிக்கிறியான்னு கேட்டால் நிச்சயமாக நான் வந்து ஜெய்பீம் படத்தை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறேன். பட் அதில் இருக்கிற சில குறைபாடுகள் பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. அதை இருளருக்கு நடந்த பிரச்சனையை வந்து நரிக்குறவர்களுக்கு நடந்த மாதிரி காட்டினது அப்படிங்கிறது முதல் தவறு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது, எல்லா சமுதாயத்துக்கும் சாதிக்கும் ஒரு சிம்பிள் இருக்குங்க. நம்மளை சாதியை பற்றி வந்து நம்ம வந்து ஆதரிக்கிறோமா இல்லையாங்கிறதுலாம் வேறு விஷயம். ஆனால் பின்னாடி கேலண்டரில் வந்து அந்த போலீஸ் அதிகாரி ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த மாதிரியான ஒரு சிம்பிளை போட்டுட்டு, ஆனால் அந்த சாதியை சேர்ந்தவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிகமாக வந்து அந்த குறிப்பிட்ட கேஸில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வந்தும் அதற்காக மன்னிப்பு அப்படிங்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு சில பேரோட தூண்டுதலால் சூர்யா வந்து சொல்கிறாரு. ரொம்ப ஸ்டபானாக நின்றுட்டார். அந்த வகையில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களும் பார்த்திங்கன்னா சூர்யா மேலே வந்து ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பாளர்கள், அதுக்கப்புறம் வந்து சங்கிகள் அண்ட் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க 3 பேரோட ஹேட்டும் மாறி மாறி சூர்யாவை அடிக்கிறாங்க. சூர்யாவோட மூவி செலெக்ஷன் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா பேரலி கொஞ்சம் மட்டமாக இருக்கிறதுனால தோல்வி அப்படிங்கிறதும் நடந்துகிட்டே இருக்குது. அது சாதாரண தோல்வின்ற மாதிரி இல்லாமல் இந்த 3 ஹேட்டும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வைக்கிறப்போ ஒரு பெரும் தோல்வி, ஒரு ஃபெயிலியர் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி இமேஜை கொடுத்துட்டாங்க. இது எந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா ரொம்ப நம்பி ரொம்ப டெடிக்கேட்டடாக அவருடைய நடிப்பாற்றல் அப்படி தெரிஞ்சிங்கன்னா சிறப்பான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தின கங்குவா படத்தை வந்து அந்த படம் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த படத்தை அடித்து உடச்சி படுக வச்சது இந்த 3 தரப்புலேருந்தும் அந்த ஹேட்டு தான். சரி, இந்த நேரத்தில் ஏன்டா இதெல்லாம் கலறிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சூர்யாவை பற்றினா நிறையா பிரச்சனைக்குரிய விஷயங்கள்லாம் பேசணும். அவரை பற்றி ஒரு சூப்பரான விஷயம் வேறு எந்த ஆக்டருமே கம்பேரே பண்ண முடியாத ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன். ஸோ சூர்யா வந்து சமீபத்தில் தன்னோட அகரம் ஃபவுண்டேஷன்
15 ஆண்டுகளா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 8000க்கும் மேற்பட்ட பசங்கள வந்து படிக்க வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நடிகர்ன்னு இல்லங்க. யார் செஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா, போற்றி பாராட்டுக்குரிய அவங்களோட கால்லே விழணும். ஏன்னா, நீ என்ன வேணா கெடுதல் பண்ணிக்கோ. ஆனா 8000 பேர படிக்க வச்சிருக்க அப்டின்னா வந்து, அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஜெனரேஷன்லேருந்து ஒருத்தன அப்படியே தூக்கி வந்து பல ஜெனரேஷனுக்கு உண்டான ஒரு விதைய வந்து போட்டிருக்கு. அதாவது அடுத்த கட்டத்துக்கு அவங்க போறதுக்கான விதைய வந்து போட்டிருக்கு. அந்த விதத்தில வந்து சூர்யாவ வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் மாஸ் போட்டீங்க நீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா, வேற எந்த ஆக்டருமே இதுக்கு பாதி கூட வந்து பண்ணதில்ல. இந்த மாரி எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல அங்கொன்றும், இங்கொன்றுமா வந்து உதவி பண்ணியிருப்பாங்கங்க. இந்த கேஷ் குடுத்துருப்பாங்க, ஆட்டோ வாங்கி குடுத்துருப்பாங்க, மருத்துவ செலவுக்கு கேஷ் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இல்ல. அந்த என்னது மீன் பிடிக்கிறத மீன் சாப்பிட்றதோட மீன் பிடிக்க கத்துக் குடுன்ற மாரி, எஜுகேஷன்ற முக்கியம்ன்றத தெரிஞ்சுட்டு வந்து அகரம் ஃபவுண்டேஷன எப்பயோ ஆரம்பிச்சுட்டாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாரு. இந்த நேரத்தில மத்த ஆக்டர்லாம் வந்து பண்ணல அப்படின்னு குறை கூறத அதோட ஒரு நெகட்டிவா ஆரம்பிக்காம, நம்ம பாசிட்டிவா வந்து ஆரம்பிக்கலாம். ஜோதிகாக்கு தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல. அவங்களோட பார்ட்னரு. அதனால கூட வந்தாங்க. ஆனா, விஜய் அண்ட் மாதவனுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்டா சம்மந்தமே இல்லாம அவங்கலாம் சில பேர் கணிச்சிருப்பீங்க. 15 இயர்ஸ் அகோ இந்த அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றப்போ, அது ஆயுத எழுத்து படம் வந்த டைம்ன்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து பட்டம் விட வேண்டுமா இல்லை பட்டம் வாங்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு பாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கில்லி ஆடிட்டே இருக்கக்கூடாது, படிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. மாதவன் வந்து வருவாரு பசங்கள்லாம் கூட்டிட்டு. அப்புறம் சூர்யா, ஜோதிகா எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு ஆட் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அந்த ஆடின் மூலியமா தான் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பரவுது. இது எல்லா தொலைக்காட்சிகளும் ஆடா வந்து வந்துச்சு. ஸோ ஸ்டார்ட்டிங்கில வந்து சூர்யாவுடைய இந்த நல்ல முயற்சிக்காக வந்து விஜய் அண்ட் மாதவன் வந்து துணை நின்றது அப்படிங்கிறது ஒரு செம்ம மேட்டர். இன்னைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட் வந்து YouTubeல இருக்கும். ரொம்ப ஃபேமஸ். சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிறனால சொன்னேன். அந்த வகையில விஜய் அண்ட் மாதவனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்றோம். அவரோட இனிஷியேட்டிவ வந்து ஸ்டார்ட்டிங்லேயே பேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் திரைத்துறையில தன்னுடைய தம்பி கார்த்தியும் ஒரு சிறந்த நடிகரா வந்து உருவெடுக்கிறாரு. ஸோ சூர்யா மட்டும் இல்லாம ஜோதிகா, அப்புறம் கார்த்தி, அப்புறம் சிவகுமார். சிவகுமார் வந்து ஏற்கனவே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் எஜுகேஷன் சார்பா வந்து செஞ்சுட்டே இருந்தாலும், தன்னுடைய பையன் வந்து அத பிரம்மாண்டமா பெருசா வளர்க்குறாரு. ஸோ அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம அத ஆட்டோமேட் பண்றாங்க. அதாவது இவங்க இல்லனா கூட அது எப்பவுமே வந்து நடக்கிற மாரி. ஸோ பேசிக்கா அகரம் ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சைட்லேருந்தும் நிதிய வந்து வாங்கி, குறிப்பா வெளிநாட்டிலேருந்து நிறைய நிதியெல்லாம் வந்து வாங்கி, யார் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனா படிக்கிறதுக்கும் வந்து திறன் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத கண்டெடுத்து, அவங்களுக்கு தொடர்ந்து தங்களோட வாழ்நாள் முழுக்க வந்து எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்றது. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை, தாய் இல்லாத குழந்தைகளுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்றது. ரொம்ப டவுன் ட்ராடன் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வரவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. இந்த மாரி பார்த்து செய்ற மாரி ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது பின்னாள்ல சூர்யாவே இல்லனா கூட, அதாவது சூர்யான்ற முகமே இல்லனா கூட தொடர்ந்து இயங்குற மாரியான ஒரு எஜுகேஷனல் என்ஜிஓவா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மோடி அவர்களுடைய அரசாங்கம் வருது. என்ஜிஓஸ்க்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் போட்டாங்க. அதில சில ப்ளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஏன்னா என்ஜிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தவறான விஷயங்களுக்காகலாம் காசு நிறையா ஃபண்டிங்லாம் வந்து ஃபாரின்லேருந்து வாங்கி இங்க ப்ரொபகேண்டா பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா ரொம்ப நியாயமா வந்து ஃபண்டிங்லாம் வாங்கி சில தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு இருந்த என்ஜிஓஸும் இதில வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதில ஒண்ணு தான் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத நான் வந்து நம்ப விரும்புறேன். ஏன் நான் நம்ப விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நடுவுல இன்னொரு விஷயமும் சூர்யா அவர்கள சம்மந்தப்பட்டு ஒரு அலிகேஷனா வைக்கப்பட்டது. சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பெயர்ல பெரும் பணக்காரர்கள், நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரும் பணக்காரர்கள், சில டான்ஸ் கூடலாம் சம்மந்தப்படுத்தி பேசி, அவங்களுடைய காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் மணி எல்லாம் ஒயிட் வாஷ் பண்றதுக்காக இந்த அகரம் ஃபவுண்டேஷன பயன்படுத்துறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ரீசர்ஃபேஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா, இன்னைக்கு நேத்து அத எப்படி நிறைய பேர் பேசினாங்கன்னா, சரிடா வாங்கட்டும். அப்படி வந்து பிளாக் மணியெல்லாம் வாங்கி ஒயிட் மணியா மாத்திட்டோம். அப்புறம் அதெல்லாம் வச்சு என்ன பண்றாரு அவரு? இத்தன பசங்கள படிக்க வச்சிருக்காரு. அவர் சொல்றது பொய்யா இருந்தா வந்து பேச்சுக்கா சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அந்த விழா எடுத்து பாரு எத்தன பசங்க வந்திருக்காங்க. அந்த உட்கார்ந்துருக்க பசங்க, டாக்டர் ஸ்டேஜ்ல வந்த பசங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபேமிலிஸ் வந்திருக்கு. அவங்கலாம் பயன்படுறதுனால தானே அங்கலாம் வந்திருக்காங்க. அங்க வந்தது வெறும் சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லலடா. நல்லது தான்டா செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி, இத பத்தி நம்ம ரொம்ப உள்ள வந்து விரும்பல. அது பிளாக் மணி அந்த மாரிலாம் அவர் மேல நம்ம கரைபடிய விரும்பல. ஏன்னா, யார் வேணா அழுகுற மாரி நடிக்கலாங்க. இல்ல யார் வேணா வந்து அழுகலாம். தன்னுடைய அவார்டு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அழுவலாம். ஆனா, கண்டிப்பா நீ எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரா இருந்தாலும், உன் மூலியமா வந்து உன் சொந்த புள்ளைங்க விட்டுரு, ரத்த சம்பந்தமே இல்லாம ஒரு 8000 பசங்க ஏதோ நீ ஒரு காரணமா இருந்திருக்க அவங்கலாம் முன்னேறி படிச்சு வரதுக்கு அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல இருந்தா கூட சூர்யா நம்ம தம்ப்நெயில்ல இருந்த மாரி வந்து அழுதுருப்பீங்க. கண்டிப்பா அழுதுருப்பீங்க. அத நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அழுதுருப்பீங்க. அந்த ஒரு கண்ணீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனந்த கண்ணீரா வந்து சூர்யாவோட கண்லேருந்து வந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த வகையில வந்து சூர்யா வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டணும். ரொம்ப நாளா நம்ம தமிழ் நடிகர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகர், இந்த நிலத்துல வந்து பிறந்து தோன்றி வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த நடிப்பு திறமை உள்ள ஒரு நடிகர். சில தவறான முடிவுகள்னால அவர ரொம்ப நாளா எல்லாருமே அடிச்சுட்டே இருக்காங்க. அவரோட குறைகள்லாம் ரொம்ப நாளா நம்ம நிறைய விஷயங்கள வந்து ஏளனம் செஞ்சிருக்கோம், குத்தி காட்டியிருக்கோம். அதெல்லாம் தாண்டி அவரோட வெற்றியும் நம்ம வந்து கொண்டாடியிருக்கோம். ஸோ இந்த நேரத்துல யாருமே இதுவரைக்கும் எந்த நடிகருமே செய்யாத, இந்த விஷயத்து கூட கம்பேரே பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து சூர்யா அவர்கள் செஞ்சிருக்காங்கல்ல. ஸோ நம்மளுக்கு குறை சொல்றதுக்கு மட்டும் வாய் முதல்ல வந்துரும்.
வந்துடும், பாராட்டுறதுக்கு வரலன்னா எப்படி? ஸோ சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை முகமாக வச்சு திராவிட கட்சிகள் குறிப்பாக வந்து திமுக வந்து நம்மாளுப்பா சூர்யா நம்மளால தான் செஞ்சா அப்படிங்கிற மாதிரி உங்களை காட்ட முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, காட்டிக்கிட்டும் இருக்காங்க. ஏற்கனவே அதனால் நீங்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ நம்மளாம் அதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி சில யூடியூபர்களும் இருக்காங்க, நியாயம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட திறமைகளால் மக்களுக்கு நிறைய கருத்துக்கள்லாம் கொண்டு போய் தங்களோட வீடியோஸ் மூலியமாக வைக்கிறாங்க. அதையும் திமுக போன்ற கட்சிகள் வந்து இவங்களாம் நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வெற்றிகளை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இதனால் சூர்யா பட்டா மாதிரியே நீங்களும் பட போகிறீங்கப்பா. நான் யாரை சொல்கிறேன்னு அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே திருப்பியும் சூர்யாவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிவிட்டு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா அது என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.